ஏம்மா இதெல்லாம் உனக்கு தேவைதானா? இதுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனா? நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றது அம்மா பொம்பளைக்கு அழகு. இதை பாருமா, இன்னும் எத்தனை நாள் தான் பிரிஞ்சிருக்க போறீங்க சொல்லு? நீ இப்படி பிரிஞ்சிருக்கிறதுனால புருஷங்காரெல்லாம் தெரிஞ்சிட போறானா? அதான் இல்ல. இந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகுமே தவிர வேற ஒண்ணுமே நடக்காது. இந்த பாருமா, போராடுறதா இருந்தா வீட்டுக்குள்ளாரே இருந்துதான் போராடணும். அதனால ஒழுங்கா மரியாதையா புருஷன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துற வழியை பாரு. கடா, நான் ஏற்கனவே உங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கிற மன கஷ்டத்துல இருக்கேன். நீயாவது எனக்கு மன நிம்மதியை கொடுக்க கூடாதா? நீ எல்லாம் படிச்ச பொண்ணு, உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நீயா பார்த்து நடந்துக்கிட்டா சரிதாம்மா. உங்களுக்கு என்ன அவங்கள பத்தி சரியா புரியல அங்கிள். நாங்க பண்ணது தப்புன்னு சொல்லி நீங்க மறுபடியும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களே தவிர அவங்க செஞ்சது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. ஏன்? நியாயமா பார்த்தா நீங்களும் அவங்களுக்கு எதிராக தான் இருக்கணும். ஏன்னா கலாவோட அம்மா இறந்ததுக்கு கூட அவங்க அவளை பாக்குறதுக்கு அனுமதிக்கல தெரியுமா? அவ்வளவு கல் நெஞ்சம் படைச்சவங்க அவங்க. எங்களுக்கு மானம் சுயமரியாதை எல்லாம் இருக்குப்பா. ஆம்பளைங்க துணை இல்லாம நாங்க வாழ்ந்து காட்டுவோம். அந்த வீட்டுல செக்கு மாடு மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை போதும்பா. எல்லா பொண்களுக்குமே அவங்க வாழ்க்கை மேல அக்கறை இருக்கும். உங்க பொண்ணுக்கு அக்கறை இல்லாம இல்ல. வீணா எங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. நீங்க தைரியமா இருங்க, நாங்க வாழ்ந்து காட்டுவோம். Hello, Mr. Dashnamurthy. How are you? I am fine. Good evening. Good evening. டெய்லி இங்க வந்து இந்த நேரத்துல ஸ்னூக்கர் ப்ளே பண்றதா கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த நேரத்துல உங்களை பார்க்க வந்தேன். என்ன சார் இது? என்ன தேடிட்டு இவ்வளவு தூரம் வரணுமா? இந்த ஒத்த பந்தால மொத்த பந்தும் செதறிச்சே, அதே மாதிரி ஒருத்தி இருந்துகிட்டு எங்க குடும்பத்தையே பந்தாடிட்டு இருக்கிறான். அவ ஆடின ஆட்டத்தால எங்க குடும்ப நிம்மதியே போயிருச்சு. அப்பேற்பட்டவளுக்கு தான் நீங்க வீடு கொடுத்துருக்கீங்க. சார், உங்கள் மருமக அப்படிங்கிறதுனால தான் நான் வீடே கொடுத்தேன். உங்களுக்கு பாதிப்பு வரும்னு எனக்கு தெரியாது சார். சாரி, நான் எல்லா டெனட் மாதிரி தான் அவங்களையும் நினைச்சேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க டெனன்ட்ஸ், என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க டெரரிஸ்ட். மூணு தற்கொலை படைகள். அதுங்க எந்த நேரத்துல திரிய பத்த வைக்கும், எந்த நேரத்துல வெடிச்சு செதறும்னு சொல்ல முடியாது. அதுங்க மட்டும் வெடிச்சு செதறனா பரவாயில்ல, உங்க வீடும் சேர்ந்து செதறும். அதனால தான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்ல வந்தேன். உங்கள் மருமகளை பற்றி இவ்வளோ பயங்கரமாக சொல்கிறீங்களா சார்? உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக நான் உங்களுக்கு வீடே கொடுத்துருக்க மாட்டேன். அவளுங்க மருமகளுங்களா சார்? தலிபான் தீவிரவாதிகளோட மோசமானவளுங்க. எங்க குடும்ப தலையெழுத்திய மாத்தி எழுதினவளுங்க. அவளுங்களால என் பிள்ளைங்களோட மானம் போச்சு, என் பொண்டாட்டியோட மரியாதை போச்சு, என்னோட நிம்மதி மொத்தமா போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அவளுங்களை உங்க வீட்டுல தங்க வச்சிங்கன்னு வச்சுங்க, உங்க மானம் மரியாதை நிம்மதி எல்லாம் போயிடும். இங்க சந்தோஷமா ஆடுறதை விட்டுட்டு வீட்டுக்கு போய் அவளுங்களை விரட்டி அடிச்சு சந்தி சிரிக்க வைங்க. குட் பை. ஏமா, அவர் தான் புரியாம இருக்காருன்னா நீயும் அதே மாதிரி இருக்கியே. எனக்கு நீயும் முக்கியம், அவரும் முக்கியம். தயவு செய்து எனக்காக அவருக்கு ஏதாவது செய்ய. என்னடி செய்யறது? அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு. டாலரா இங்கேருந்து கொட்டி அனுப்பிச்சேன். எல்லாத்தையும் அங்க தொலைச்சிட்டு இங்க வந்து மறுபடியும் செய்யினா நான் என்னடி செய்யறது? நீயும் மாற மாட்டே, அவரும் மாற மாட்டார். ஆனா உங்க 2 பேருக்கு நடுவில் நல்லா மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். ஹலோ ஆண்டி, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உங்களை தான். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன முடிவா? என்ன தினம் ஒரு முடிவா எடுத்துட்டு இருக்க முடியும்? நான் ஏற்கனவே எடுத்த முடிவு தான். அது எந்த மாற்றமும் இல்லையே. நீங்க வேணா உங்க முடிவு மாத்தாம இருக்கலாம். நான் என் முடிவு மாத்திக்கிட்டேன். நான் யூஎஸ்க்கு போறதா இல்ல, இங்கே இருந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த பல்ப் ஃபேக்டரி எனக்கு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஃபேக்டரி எப்ப பாரு இந்த ஃபேக்டரியை பத்தி தான் பேச்சா? செத்து போன மனுஷன் இந்த ஃபேக்டரியை வித்துட்டு செத்து போயிருக்க கூடாதா? இங்க பாருங்க, சந்திராவுக்கு வாக்கு கொடுத்துட்டு இந்த ஃபேக்டரி அவளுக்கு தான். அதை பத்தி பேசாதீங்க. பவர் ஆஃப் அட்டர்னி தானே கொடுத்துருக்கீங்க, இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலையே. நீங்க வேற ஏதாவது பிசினஸ் பண்ணுங்களேன், ஏன் ஃபேக்டரி பத்தி பேசுறீங்க? என்ன இது? இங்க இருந்து பிசினஸ் பண்ணனும்னா பணம் தேவைப்படும் இல்லையா? அதுக்கு சந்திரா கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க, பிசினஸ் பண்றேன். நான் சந்திரா கிட்ட பணத்தை பத்தி கவலை இல்ல, பிறகு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேனே. அவ குடுக்கற போதுதான் கொடுப்பா, அப்பதான் நாம வாங்கிக்க முடியும். அப்போ உங்க பொண்ணு வாழ்க்கையை விட உங்களுக்கு சந்திரா வாழ்க்கை தான் பெருசா போச்சா? நாளைக்கு உங்களை பொண்ணு காப்பாத்த போறலாம், சந்திரா காப்பாத்த போறலாம். என்னை யாரு காப்பாத்துவாங்கன்னு எனக்கு தெரியும்.
கீதா, என்னம்மா? இந்த ஃபேக்டரி நம்மளோடது இல்ல, சந்திராவோடது. இத பத்தி பேசுறதுக்கு நம்ம வீட்ல யாருக்கும் உரிமை இல்ல, சொல்லிட்டேன். இதை பாரு, நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்கணும்னா நீ தான் எப்படியாவது அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ணணும். ஒன்று பல்ப் ஃபேக்டரி வாங்கி கொடுக்க சொல்லு, இல்லை பணத்துக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும். முடிவு உன் கையில் தான் இருக்கு, ஜாக்கிரதை. யூஎஸ்க்கு நீ என் கூட வர்றதும் வராதும் உன் கையில் தான் இருக்கு சொல்லிட்டேன். அப்பா, ஏன்பா இப்படி வளர்த்திக்கிட்டே இருக்கீங்க? கம்பி கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற புலி எங்கேயாவது உட்கார்ந்து பார்த்திருக்கிறியா இல்ல உறங்கி பார்த்திருக்கிறியா? அது உலாத்திட்டு தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அத கம்பி கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாங்களேன்ற ஒரு வெறி அதான் உலாத்துது. இங்க என்ன, சந்திரா ஒரு பக்கம் கட்டி வச்சிருக்கிறா, லலிதா ஒரு பக்கம் கட்டி வச்சிருக்கிறா. அந்த கட்டெல்லாம் எப்ப அறுத்துக்கிட்டு வெளியே வருவேன்னு ஒரு வெறி. உலாத்துவேன், உலாத்திக்கிட்டு தான் இருப்பேன். இப்ப என்னப்பா பெருசா ஆகி போச்சு? இதுக்கு மேல என்னடா பெருசா ஆகணும்? இங்க அவமானப்படுத்துறது போதாதுன்னு அங்க அசோசியேஷன்ல வேற அவமானப்படுத்துறாளுங்க. என் முன்னால அரை டிராயர் போட்ட பசங்க மாதிரி கை கட்டி நின்னவனுங்க கை நீட்டி கேள்வி மேல கேள்வி கேட்கறானுங்க. கட்டின பொண்டாட்டியை மட்டும் அடக்கினா போதாது, கட்டிட்டு வந்த மருமகளின் அடக்கணும்னு சொல்றானுங்க. அது அட்வைஸ்டா. ஆசிட் ஊத்துன மாதிரி என் மேல ஆசிட் ஊத்துன மாதிரி அது உள்ள கடந்து பொங்குது. அப்படி பொங்கிட்டு இருக்கும்போது என்னால உட்கார்ந்து டிவி பார்க்க முடியுமா இல்ல பேப்பர் பார்க்க முடியுமா? அதனால தான் உலாத்துறேன். கடைசி மூச்சு வரைக்கும் உலாத்துவேன், உயிர் போற வரைக்கும் உலாத்துவேன். என்னப்பா அது கடைசி மூச்சு அது இதுன்னு? இப்போ உயிர் போற அளவுக்கு என்னப்பா நடந்துச்சு? இதுக்கு மேல என்னடா நடக்கணும்? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? அந்த சந்திரா அசோசியேஷன்ல மெம்பர் ஆக போறா. எனக்கு முன்னால சரிசமமா உட்கார போறா. உட்கார்ந்து சும்மா இருப்பாளா? உள்நோக்கத்தோட 1000 கேள்வி கேட்பா. இதுவரைக்கும் இந்த சுந்தரேச அசோசியேஷன்ல ஆச்சரியக்குறியா இருந்திருக்கிறான். அவளுக்கு முன்னால கேள்விக்குறியா நிக்க போறேன், கேள்விக்குறியா நிக்க போறேன். அவ கேள்வி கேட்பா, கேலி பேசுவா. பொம்பளை கேள்வி கேட்கறா, கேலி பேசுறானா ஆம்பளை எல்லாம் கை கூட்டி சிரிப்பான். அவங்க முன்னால நான் கேவலப்பட்டு நிக்கிறத விட செத்து போயிடலாம்டா. அப்பா, ஆத்திரப்பட்டு அப்படிலாம் பேசாதீங்கப்பா. நேத்து நான் என் ஃப்ரெண்ட் அனுப்புறதுக்காக ஏர்போர்ட் போயிருந்தப்பா. அங்க இந்த அமெரிக்கா போயிருந்த கிழவியையும் அவங்க மருமகனையும் பார்த்தேன். அநேகமா அவங்க அமெரிக்கால திரும்பி இருக்கணும். கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். நல்லா பாத்தியா? அவங்க தானா? ஆமாப்பா. சாபாஷ் சாபாஷ். இனிமே நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் புலி உலாத்தந்து தானே பார்த்தேன், இனிமே புலி பாயறத பாப்பேன். வா பிரதீப். ஜெகதீஷ ஜெயில போய் பாத்தியா? அவன் எப்படி இருக்கான்? அது வந்து ராணியம்மா, ஜெகதீஷ் இப்போ முன்ன மாதிரி இல்லை. அவன் ரொம்ப டல்லாக இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நான் சுமித்ராவை கூட்டிட்டு வர சொன்னேனே, இது வரைக்கும் ஏன் நீ அவளை கூட்டிட்டு வரல? ராணியம்மா, அன்னைக்கு நீங்கள் பார்த்ததா சொன்ன பொண்ணு வேற யாரும் இல்லை. அது என் மனைவி சுமித்ரா தான். அவள் இப்போ சுயநினைவே இல்லாமல் இருக்கா. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் சுமியை கொஞ்ச நாள் கொண்டு போய் வச்சுக்கலான்னு ஆசைப்பட்றாங்க. இது விஷயமா நானும் அவங்கக்கிட்ட எதுவும் பேச முடியல. அதான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. சுமி இந்த விஷயத்த வேறு யார்கிட்டையும் சொல்லலை. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியும். எனக்கு என்னமோ இந்த விஷயத்தில் சந்திராவுக்கு டவுட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயமா சந்திரா திரும்ப திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தா. நான் அவகிட்ட அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியாக அவளை சமாளித்து அனுப்பி வச்சிட்டேன் ராணியம்மா. சுமித்ரா எப்ப வேணாலும் நார்மல் ஆயிடுவா. இனிமேலும் அவளை அந்த மாதிரி விட்டு வைக்கிறது பைத்தியக்காரத்தனம். நீ இன்னைக்கே போய் அவளை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ. அவள் உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். நீ போலாம். சரி ராணியம்மா. பிரதீப். டேய் ஜெகதீஷ், வாடா வா. டேய், உன்னை கூட்டு வரதுக்கு தாண்டா ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆமாம், ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியறதுக்கு 10 ஆகும்னு சொன்னேன். அதுக்குள்ளே வந்துட்டேன். இல்லடா, 9 மணிக்கே முடிஞ்சிருச்சு. அதனால தான் நானே ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி வந்துட்டேன். அப்பா, இத்தனை நாளாக ஜெயிலில் இருந்தது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுடா. டேய், நீயா இருந்ததுனால இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல.
இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அது ஒரு தனி உலகண்டா. அங்க எத்தனை டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நான் சந்திச்சேன் தெரியுமா? சரி, அதை விடு. சுமி இப்போ எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி தாண்டா இருக்கா. என்னை பார்த்து பயப்படுறா. சுமி நார்மல் நிலைமைக்கு வந்துட்டு நம்மளை பத்தி எல்லாம் சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை ஆயிடுமேடா. அப்புறம் ராணி அம்மாக்கு என்ன பதில் சொல்றது? அவ இப்ப இருக்கிற பொசிஷன்ல நார்மல் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன்டா. சந்திராவுக்கு இந்த விஷயத்துல இது வரைக்கும் எந்த சந்தேகமும் வரலையா? ஆல்ரெடி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எனக்கும் சுமிக்கும் என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். பிரதீப், விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ் ஆயிட்டே இருக்குடா. இனிமேலும் சுமித்ரா அவங்க வீட்டிலே இருந்தா நமக்கு ஆபத்து தான். சுமியை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். டேய், எப்படிடா முடியும்? அவ தான் என்னை பார்த்ததும் அப்படி பயப்படுறா. அவளை இங்கே கூட்டிட்டு வரதுக்கு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன்டா. இங்கே வந்தானா அவளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால நாங்களே அவளை பார்த்துக்கிறோம். முழுசாக குணமடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கூட்டிட்டு போங்கன்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. பிரதீப், இனிமேலும் சுமித்ரா அங்க இருந்தா நமக்கு நல்லது இல்லடா. நீ கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. நான் அவங்க கிட்ட பேசி பார்க்குறேன். நாமளே ஒரு நல்ல டாக்டரை வச்சு அவளை ட்ரீட் பண்ண போறோம்னு சொன்னா அவங்க கண்டிப்பா சம்மதிப்பாங்க. எப்படியாவது அவளை இங்கே கூட்டிட்டு வரணும்டா. சரி, வா போலாம். வா. போலாம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். சாரி அங்கிள், நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும். அட போயா தூத்தரி. என் பிள்ளைங்க தான் தோத்து போயிட்டாங்கன்னா நீயும் தோத்துட்டு வந்து நிக்கிறிய. என்ன சார், நானே நொந்து போயிருக்கேன், நீங்க வேற நோக்கு அடிக்கிறீங்களே. நீயாவது நொந்து போயிருக்கிறியா? நான் வெந்து போயிருக்கிறேன், வேதனைப்படுறேன். எல்லாம் உன்னால. நானாவது அந்நிய, நீ சொந்த மருமக புள்ள. நீ அனுபவிக்கிறத விட்டு யாரோ ஒருத்தி அனுபவிச்சுட்டு இருக்கிறா. ஆமா, அந்த பொம்பளை உன் சொந்த மாமியார் தானா? ஏன் கேக்குறேன்னா, பெத்த பொண்ணோட புருஷன் சொத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு எவ்வளோ ரோட்ல போறவளை அனுபவிக்க விட்டுருக்கா. அதான் சார் எனக்கும் புரியல. உனக்கு புரியல, எனக்கு எல்லாம் புரியுது. நாம நொந்து போனது, நூலா போனது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திரா. அந்த சந்திரா இதுவரைக்கும் எனக்கு மட்டும் எதிரியா இருந்தா, இப்போ உனக்கு எதிரி ஆயிட்டா. நம்ம பொது எதிரி பொடி பொடியா ஆகணும்னா அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? That's good. அப்படி கேளு. மூக்கு முட்டை குடி, வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய போட்டு அடி. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம அவ போய் உங்க மாமியாருக்கு டார்ச்சர் கொடுக்கட்டும். அந்த டார்ச்சர் தாங்க முடியாம உங்க மாமியார் நேரா சந்திரா கிட்ட போய் கத்தணும். மொத்த டார்ச்சரும் தாங்க முடியாம சந்திரா அந்த ஃபேக்டரி எடுத்துட்டு வந்து உங்க மாமியார் கிட்ட ஒப்படைச்சிடணும். உங்க மாமியார் அந்த ஃபேக்டரிய உன் பேருக்கு எழுதிடணும்.
உன் பேருக்கு எழுதின அடுத்த நிமிஷம் அந்த ஃபேக்டரி என் பேருக்கு மாத்திக்குவேன். ஓகே, நேரா பாருக்கு போ, மூக்கு முட்டை குடி, டார்ச்சர் டார்ச்சர் டார்ச்சர். குழந்தை முகமா இருக்கிற கொலகாரனா மாறு, அப்பதான் நீ குபேரன் ஆவ.